ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இங்கே ஹைதராபாத்தில் என்னோடய ஈவினிங் ரொட்டீன் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஈவினிங் என்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு ட்ரெஸ் காய போட்டிருந்தேன். அதை தான் ஃபஸ்ட்டு எடுத்தேன். எல்லாமே என்னோடய பேபியோட ட்ரெஸ் தான். அவளோடது எப்பயுமே நீட்டாக வாஷ் பண்ணி நாங்கள் போட்டுருவோம். அதை எல்லாமே எடுத்துகிட்டு போட்டேன். அடுத்து பேபி நல்லா தூக்கம். ஸோ அதனால் அவளை டிஸ்டர்ப் பண்ணல. ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போட்டது பிறகு வீடை க்ளீன் பண்ணுற வேலை தான். மார்னிங் ஒரு டைம் க்ளீன் பண்ணுவேன், ஆஃப்டர்நூன் ஒரு டைம் க்ளீன் பண்ணுவேன், ஈவினிங்கும் ஒரு டைம் க்ளீன் பண்ணுவேன். ஏன்னா இப்போ பேபிஸ் அந்த ஃபிங்கரிங், அதாவது அந்த எடுத்து சாப்பிட்ற லெவலில் இருக்கிறதுனால எதாவது கீழே இருந்தால் போதும் எடுத்து வாயில் போட்டுருவா. அதனால அதுவே கொஞ்சம் பயம்தான். ஸோ வீடை எந்த அளவுக்கு க்ளீனாக வச்சுக்கணுமோ அந்தளவுக்கு க்ளீனாக வச்சிட்ருக்கேன். அடுத்து க்ளீன் பண்ணிட்டது அப்புறமா பேபிக்கு ஃப்ளாஸ்கில் எப்பயுமே ஈவினிங்கில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நம்மளுக்கு நைட்டு தேவைப்படும் பார்த்திங்களா தண்ணி. அதனால அப்பப்போ சூடு பண்ண முடியாதேன்னு அவளுக்கு ஃப்ளாஸ்கில் தண்ணி வச்சுருவேன். இப்போ நான் அவளுக்கு சுடு தண்ணி தான் கொடுத்துட்ருக்கேன். இன்னும் பச்சை தண்ணி பழக்கம் படுத்தலை. அதனால் ஃபஸ்ட்டு அவளுக்கு சுடு தண்ணி வச்சுட்டு ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சுருவேன். நம்மளுக்கு எப்போ தேவைப்படுதோ நைட் டைமில் அவளுக்கு ஊற்றி கொடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ வெயில் சீசன் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே அவளுக்கு தண்ணி நிறைய தேவைப்படுது. அதனால் ஃபஸ்ட்டு அந்த ஒர்க்கு. அடுத்து நம்மளுக்கு என்ன, டீ தானே முக்கியம். அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த பாலை எடுத்து டீ போடலான்னு சொல்லி டீக்கு ரெடி பண்ணிகிட்ருந்தேன். இங்கே எப்படின்னா, எவ்வளோ தான் நம்ம டீ ஒரு ஸ்பூன் போட்டாலும் இங்கே ஸ்ட்ராங்காகவே இருக்காதுங்க. நான் அதுக்கே என்ன பண்ணுவேன்னா 2 ஸ்பூன் போடுவேன். ஏன்னா நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக குடிப்பேன் டீ. ஹஸ்பண்ட் அந்த அளவுக்கு டீலாம் குடிக்க மாட்டார். நம்மளுக்கு டீ வேணும் மார்னிங் ஆர் ஈவினிங். காஃபின்னா எனக்கு ரொம்பவே இஷ்டம். இப்போ டீ தான் குடிச்சிட்ருக்கேன். ஸோ படப்பட என்ன பண்ணியாச்சு, ஒரு பக்கம் ஃப்ளாஸ்கில் தண்ணி ரெடி ஆகிட்டு இருந்தது, ஒரு பக்கம் டீயை ஆன் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா அதை ஆன் பண்ணி வச்சுட்டா அது பாட்டுன்னு கொதிச்சிட்ருக்கோம்ல, அதனால ஆன் பண்ணி வச்சுட்டேன். சரி, தேவையான அளவு டீக்கு தண்ணியை ஊற்றி சர்க்கரையை போட்டு அதுக்கப்புறம் டீ தூளையும் போட்டு வச்சிட்டோன்னா அது பாட்டுன்னு கொதிச்சிட்ருக்கோம். சைட் பை சைடு நம்ம எதாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அது ரெண்டுத்தையும் ரெடி பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறமா ஃப்ளாஸ்கில் தண்ணியும் ரெடி ஆகிட்டு, சரி ஃப்ளாஸ்கில் தண்ணியை நல்லா க்ளோஸ் பண்ணி நான் நல்லா டைட்டாக மூடி வச்சுருவேன். நைட் ஃபுல்லாக எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். திருப்பி மார்னிங் எழுந்து அதே மாதிரி அவளுக்கு தேவையான தண்ணியை ஃப்ளாஸ்கில் ரெடி பண்ணி வச்சுப்பேன். மார்னிங் அண்ட் ஈவினிங் அவளுக்கு ஃப்ளாஸ்கில் தண்ணி எப்பயுமே ரெடியாக இருக்கும். ஸோ நம்ம எனி டைம் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது டீ ஒரு பக்கம் கொதிச்சுட்டு இருந்தது, அதையுமே சைட் பை சைட் பார்த்துட்டே இருந்தேன். டீ வேலை முடிஞ்சு அப்புறமா என் பேபியும் எழுந்துட்டா. எழுந்த உடனே மேலே இருக்க பாப்பாங்க வந்திருந்தாங்க. அவங்கக்கிட்ட அவள் விளையாடிட்டு இருந்தா. நான் என்ன பண்ணேன்னா, தலை வாரலாமே அப்படின்னு சொல்லி தலை வாரி ரெடி ஆகிடலாமேன்னு சொல்லி ரெடி ஆகிட்டு இருந்தேன். அவள் பாப்பா அந்த பாப்பா கூட விளையாடிட்டு இருந்தா. சம்டைம்ஸ் ஈவினிங்கில் அவங்க வீட்டுக்கும் போய் விளையாடுவா. அப்படி இல்லைன்னா அவங்க எங்கள் வீட்டுக்கு விளையாடுவாங்க. அப்படி தான் கொஞ்சம் போயிட்டுருக்குங்க. ஏன்னா இங்கே நாங்கள் 2 பேருமே இருக்கிறதுனால போரிங்காக தான் இருக்கும். ஹஸ்பண்ட் மார்னிங் வேலைக்கு போனார்னா ஈவினிங் மேக்ஸிமம் நைட் ஆகிடும் அவர் வரவே. மேக்ஸிமம் ஒரு 8 o'clock 7 o'clock அப்படி தான் வருவார். ஸோ அது வரைக்கும் இந்த மாதிரி பசங்க கூட விளையாடிட்டு இருப்பாங்க. அடுத்து நான் தலைவாரி ரெடி ஆயாச்சு. அப்புறமா என்ன ஃபேஸ் வாஷ் பண்ண போனேன். ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நீட்டாக ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் எப்பயுமே இந்த ஃபேஸ் நல்லா தேய்ப்பாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரிலாம் தேய்க்க மாட்டேன். ஜஸ்ட்டு டவல் எடுத்து அப்படி ஸ்பாஞ்சு மாதிரி அப்படி எடுத்துப்பேன். அப்போ தான் நம்மளோட ஸ்கின் கரெக்டாக இருக்கும். ஒரு நாள் கண்டிப்பாக ஸ்கின் ரொட்டீன் போடுறேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அடுத்து என்ன, பவுட்ரை இந்த பக்கம் ஒரு அடி அந்த பக்கம் ஒரு அடின்னு அடிச்சுட்டு ரெடி ஆகிட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்டு பவுட்ரு போட்டாலே திட்டுவார். இருந்தாலும் சரி, நம்மளுக்கு தேவை மேக்கப் தானே, அதனால பவுட்ரு போட்டுட்டு இருந்தேன். அது என்னமோ தெரியலங்க, கொஞ்சம் பவுடர் போட்டு அப்படி ரெடி ஆனால் தான் ஈவினிங் கொஞ்சம் ரெடி ஆன மாதிரி எனக்கு தோணும். நீங்களும் அப்படியா அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன, ஸ்டிக்கரை வச்சு அப்புறம் குங்குமம் வச்சு பக்காவாக நீட்டாக அழகாக ரெடி ஆயாச்சு. ஈவினிங் இந்த மாதிரி ரெடி ஆகிட்டு கொஞ்சம் அப்படி ப்ளசண்ட்டாக இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். ஃப்ரெஷ்ஷப் ஆகி அழகாக ரெடியாகி இருக்கணும். இது இப்போன்னு இல்லை, சின்ன வயசுலேருந்தே அப்படியே பழகிடுச்சு. ஸோ அதனால் எந்த வேலையாக இருந்தாலும் ஈவினிங் அழகாக நீட்டாக ரெடியாகி ஃப்ரெஷ்ஷப் ஆகிடுவேன். அதுவும் இந்த வெயில் சீசனுன்றதுனால சுத்தமாக முடியலைங்க. அதுக்கப்புறம் மேக்கப்லாம் கரெக்டாக இருக்கான்னு கண்ணாடியில் எப்படி ஒரு
மொத்தம் இன்னொரு பக்கம் ஒரு பக்கம் பார்த்து ரெடி ஆயாச்சு. அடுத்து என்ன ப்ரேயர் தான். நம்மளுக்குன்னு இருக்கிறது கடவுள் மட்டும்தான். ஸோ எப்பயுமே ஈவினிங் ரெடி ஆகிட்டு கரெக்டாக 6 o'clock ஆச்சுன்னா நான் எப்பயுமே கேண்டில் ஏற்றி வச்சு ப்ரேயர் பண்ணிடுவேன். நம்மளுக்குன்னு இருக்கிற ஒரே ஜீவன் கடவுள் மட்டும்தான். நம்மளுக்கு என்னென்னலாம் தோணுதோ அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணால் தான் எனக்கு வந்து மைண்ட் வந்து ப்ளசண்ட்டாக இருக்கும். என்ன கஷ்டமாக இருந்தாலும் சரி, என்ன ஹாப்பினஸ்ஸாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ஈவினிங் 6 o'clock இந்த மாதிரி ரெடி ஆகிட்டு நான் ப்ரேயர் பண்ணேன்னா தான் எனக்கு வந்து அந்த நாள் வந்து திருப்தியாக போகிற மாதிரி இருக்கும். என்னவா இருந்தாலும் ஈவினிங் வந்து கடவுளுக்குன்னு ஒரு 15 minutes நான் ஒதுக்கிடுவேன். நீங்களும் அப்படியான்னு சொல்லுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு தோன்றதை மனுஷங்கள்கிட்ட உங்களால் ஷேர் பண்ண முடியலனாலும் இந்த மாதிரி ப்ரேயர் மூலமா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கடவுள் கண்டிப்பாக கேட்டுட்டு தான் இருப்பாங்க. நம்மளுக்கு கண்டிப்பாக பிளெஸிங்ஸ் கிடச்சிட்டு தான் இருக்கும். இது சின்ன வயசுலேருந்தே நான் ஃபாலோ பண்ணுற ஒரு பெரிய விஷயம். என் பேபிக்கும் இனி அப்படி தான் டீச் பண்ணுவேன். ஏன்னா நம்மளுக்குன்னு இருக்கிற ஜீவன் அவங்கக்கிட்ட நம்ம எல்லாமே ஷேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து என்ன, எல்லா வேலையுமே முடிச்சாச்சு. ஈவினிங் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஃபைனலாக ஒரு டீயை போட்டு வச்சதை வந்து வெடிக்கட்டி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி டீயை வந்து வெடிக்கட்டியாச்சு. அந்த டீயை குடிச்சிட்டு அப்படியே ரிலாக்ஸாக ஒரு 15 minutes உக்காந்துருவேன். அதுக்கப்புறமா மீதி என்ன குக்கிங் வேலை இருந்தால் நைட் குக்கிங் வேலையை பார்த்துப்பேன். இது தாங்க என்னோட ஈவினிங் ரொட்டீன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஹைதராபாத் தமிழ் கண்மணிகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி ஹைதராபாத் ரிலேட்டட் வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா எங்களோட சேனலை ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணி ஷேரும் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் பாய்.